வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு 2K ஃபார்மிங். இந்த உலகத்தில் மனிதர்களாக இருந்தாலும் சரி, விலங்காக இருந்தாலும் சரி, தாய் பாசத்துக்கு யாருனாலும் ஈடு கொடுக்க முடியாது. அது மாதிரி சில விலங்குகள் தான் உயிரங்கூட பெருசாக எடுத்துக்காமல் குட்டிகளை காப்பாற்றின 8 விலங்கை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்போ போட்டாலும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்படி இல்லை பண்ணுமோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது ரேபிட்ஸ். முயல்கள் எப்பவுமே கொஞ்சம் பயந்து சுபாவம் கொண்டு தான் சொல்லலாம். அதை விட பெரிய விலங்கு பார்த்துருச்சு அப்படின்னா ரொம்ப பயந்து ஓடும். ஆனால் இங்கே ஆந்திராவில் பிளாக் மாம்போ அப்படிங்கிற ஒரு பாம்பு வகை வந்து இதோட குட்டிகளை வந்து 2 சாகடிக்க ட்ரை பண்ணியிருக்கு. இது வந்து கடிச்சதில் அந்த குட்டி ஒன்று தப்பிச்சாலும் கூட இன்னொரு குட்டி இறந்துருச்சு. அதை பார்த்து டென்ஷனான நம்ம தாய் முயல் ரொம்பவே ஆக்ரோஷமாக அதை கடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த பாம்பு வந்து தப்பிச்சா போதும் அங்கே இங்கேயும் போனாலும் கூட தாய் முயல் அதை விடுற மாதிரி தெரியல. அது தப்பிக்கே போனாலும் கூட வாழை பிடிச்சி இழுத்து அதை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததா சீட்டா. சிறுத்தைகள் வந்து எப்பவுமே வேட்டையாடி தான் பழக்கம். ஏன் தண்ணிக்குள்ளே இருக்க தண்ணியோட ராஜா முதலையவே போய் தண்ணிக்குள்ளே தூக்கிட்டு வரும்னு சொல்லலாம். இருந்தாலும் கூட அதோட குட்டிகள் கிட்ட அது ரொம்ப அன்பாக இருக்குமா. அமேசான் காட்டில் 3 சிறுத்தை குட்டிகளை ரொம்பவும் பாசத்துடன் வளர்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் வந்து வேட்டைக்கு அது போயிடுச்சு. கழுகு வந்து ஒரு குட்டியை வேட்டையாடி மரத்து மேலே தூக்கிட்டு போயிடுச்சு. அங்கேருந்து ரொம்பவே வேகமாக பாய்ந்து வந்த சிறுத்தை வந்து மரத்தில் தாவி தாவி கடைசியில் அந்த கழுகை கொன்றுச்சு. இருந்தாலும் கூட அந்த கழுகு கொத்துனது அந்த குட்டி இறந்துருச்சு. அடுத்ததாக கேட்ஸ். இந்தோனேசியாவில் ஒருத்தர் வந்து ஒரு நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு பூனைக்குட்டி இருந்திருக்கு. அதை இந்த நாய் வந்து கடிச்சிருக்கு. அதை பார்த்த தாய் பூனை அதை வெறித்தனமாக தாக்கியிருக்கு. அடுத்ததா ஸ்னோ லெப்பர்ட்ஸ். இதை பார்க்குறதே ரொம்பவே கஷ்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மலை பிரதேசங்கள், பனி பிரதேசங்கள் இந்த மாதிரி இடத்துல தான் வாழும். இது மனிதர்களை விட 5 மடங்கு குளிர்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் சாதாரணமாக இதுக்கு எவ்வளோ முடி வளருன்னு பார்த்தீங்கன்னா 26,000 முடிகள் வரைக்கும் வளருன்னு சொல்கிறாங்க. இதனால ரொம்ப குளிர தாங்க முடியுது. எப்பொழுதுமே பதுங்கி தான் வேட்டையாடுமா. அன்னைக்குன்னு பார்த்து இதோட கண்ணுக்கு ப்ளூ கவர் குட்டிகள் சிக்கியிருக்கு. சரி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குட்டியை போய் இதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணதையும் அதோட தாய் வந்து கொம்பால முட்டி தூக்கி வீசி மிதின்னு மிதிச்சு அதான் அந்த இடத்த விட்டு ஓட விட்டுச்சு. எப்பவுமே வந்து ப்ளூ கவர்கள் வந்து சிறுத்தை பார்த்து ஓட தான் ட்ரை பண்ணுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மங்கீஸ். குரங்குகள் பொதுவாக எப்பவுமே சிறுத்தைகளை பார்த்தா ரொம்பவே பயந்து தலை தெறிக்க ஓடும். ஒரு நாள் வந்து ஆப்பிரிக்கன் காட்டில் குரங்குட்டியை சிறுத்தை வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. அது என்னதான் தூக்கிட்டு போனாலும் எப்பவும் பயந்து போகக்கூடிய குரங்குகள் வந்து அன்னைக்குன்னு பார்த்து அதை வெறித்தனமாக தாக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில் அந்த குட்டி அது விட்டுட்டு போனாலும் கூட அந்த குட்டி இறந்துருச்சு. ஆனால் 1 வாரம் வரைக்கும் கூட அதை வாயில் கவிட்டு சுற்றிட்டு இருந்திருக்கு. அடுத்ததாக பியர்ஸ். பொதுவாக கரடிகள் வந்து புலிகள் பார்த்து பயந்துக்கும். தடோபா நேஷனல் பார்க்கில் புலி வந்து ஒரு கரடி குட்டியை வேட்டையாட ட்ரை பண்ணியிருக்கு. கரடி வந்து எப்பவுமே சண்டை போடாது. அன்னைக்குன்னு பார்த்து சண்டை போட்டு புலிக்கிட்ட தோத்துருச்சு. இருந்தாலும் கூட அது கொஞ்சம் அசந்த நேரத்தில் இது வெறித்தனமாக தாக்கி அந்த இடத்த விட்டு ஓட விட்டுருச்சுன்னு சொல்லலாம். அடுத்ததாக எலிஃபேண்ட்ஸ். ஆஸ்திரேலியாவில் ஒரு நாள் வந்து யானை கூட்டங்கள்லாம் தண்ணி குடிக்க போயிட்டு இருந்திருக்கு. அந்த ஒரு யானை குட்டி மட்டும் மெதுவாக சோம்பேறித்தனமாக நடந்து வந்துட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த சிங்கங்கள் அதை வேட்டையாட ட்ரை பண்ணியிருக்கு. இது சத்தத்தை கேட்டு அந்த யானை எல்லாமே ரொம்ப சத்தம் போட்டு அந்த இடத்துக்கு ஓடி வந்ததையும் அந்த சிங்கங்கள்லாம் தலை தெறிக்க ஓடிடுச்சு. அடுத்த டியர். மான்கள் வந்து ஒரு நாள் வந்து ரிவரை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கு. ஒரு மான்குட்டி மட்டும் கடைசியாக மெதுவாக வந்துட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த முதலே அதை வேட்டையாட வரும்பொழுது தாய்மான் என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது போறக்கு முன்பு இது குதிச்சிருச்சு. இது குதிச்சதையும் அந்த முதலை வந்து இதை வேட்டையாடிடுச்சு. அந்த குட்டிமான் தப்பிச்சிருச்சு. இது ரியலி கிரேட்டுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்படி போட்டாலும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ என்ன போடலாம் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பை பை கைஸ்.